இங்கே பக்கத்தில் வாங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியலையா? எக்ஸாம்பிள் ஹேர் குண்டாகிறது, ஒல்லியாகிறது. ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான் காரணம், ஸோ எதுவுமே பாசிபிள் இல்லைன்னு இன்னும் நம்புகிறீங்களா? கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆன சில விஷயம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் கான்ஃபிடெண்ட்டாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஹேர் நீளமாக வளர்கிறதோ இல்லை உடம்பு குண்டாகிறதோ ஒல்லியாகிறதோ ஜெனட்டிக்ஸ்குள்ளே மட்டும் கிடையாது, ஜீனில் மட்டும் கிடையாது. ஓகே, நம்ம உடம்புக்கு சில அல்காரிதம் நம்ம செட் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ கோடிங்கில் நீங்கள் 90% கரெக்டாக போட்டுட்டு ஒரு சின்ன டாட் உங்களுக்கு மிஸ்டேக்னாலும் ரிசல்ட் வராது. பட் நீங்கள் 90% எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அதுவும் உண்மை. பட் இந்த மிஸ்டேக்னால் ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்காது. சேம் அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும். இப்போது நீங்கள் குண்டாகணுமா, அதுக்கான சில ஃபுட் இருக்குது. ஒல்லியாகணுமா, அதுக்கான சில ஃபுட் இருக்குது. ஹேர் கேர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணுமா, லாங்காக வேணுமா, அதுக்கு சில ரொட்டீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்கின்னுக்கு, பாடிக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த இதை சூஸ் பண்ணுறீங்க, என்ன கேட்டகரியை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற ஃபுட் அண்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸை ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி அதை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டு, எப்படி ஜெனட்டிக்ஸ் உள்ள பர்சனுக்கு ஒரு ஹேர் இருக்கோ இல்லை ஜீன் படி அவங்களுக்கு பாடி இருக்கோ, எல்லாமே உங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். எல்லாமே மைண்ட் செட், நீங்கள் உங்கள் உடம்பை எப்படி பழக்கப்படுத்துகிறீங்கிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொய்யெல்லாம் கிடையாது, உண்மை. ஓகே, ஐ ஹோப் யூ லைக் இட்.